வணக்கம். என் பேர் சிவானந்தம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து. நம்ம எல்லாருமே ஜாதகம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் ஜாதகம் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கும், இல்லை ஏதாவது கஷ்டகாலம் வந்தால் ஏன்டா இப்படி கஷ்டப்படுறேன்னு பார்க்குறதுக்கும், இல்லை ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறப்போ அது செய்யலாமா வேணாமான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாக ஜாதகம் அதுக்கு மட்டும்தான் பயன்படுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோடைய ஒரு வழிகாட்டி. நம்மளோட பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு மிக துல்லியமாக எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். அதை கணிக்கும் முறையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஒழிய அந்த ஜாதகத்தில் உண்மைத்தன்மை 100% இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். இப்போ நம்ம ஜாதகம்னு எடுத்துட்டாவே எனக்கு 7.5 சனி, ஜென்ம சனி, எனக்கு குரு பயிற்சி பிரகாரம் குரு இங்கே இருக்கார், அதனால் நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு பயம் பதட்டத்திலேயே நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். நம்ம ஜாதகத்தை அணுகிற முறையை மாற்றணும். ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த வாழ்க்கையை நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு குட்டி கதைங்க. ஒரு அம்மா தன் 2 குழந்தைங்களோட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஜன்னலோரமாக உட்காந்து வெளியே பார்த்தபடி உட்காந்துருக்காங்க. இவங்களோட 2 குழந்தைங்க அழுதுட்டும் கூட பயணிக்கிற மற்ற பயணிகளுக்கு தொந்தரவாகவும் இருந்துட்டு வராங்க. இதை பார்த்த மற்ற எல்லாருக்கும் கோபம் வருது. என்னடா இந்த அம்மா இப்படி உட்காந்துட்ருக்கு, இந்த 2 குழந்தைங்களும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க, அது இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன அம்மா இது, இந்த குழந்தைங்களை கவனிக்காத அம்மாவா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே கோவம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சக பயணிகள் அதை தாங்கிக்க முடியாமல் அந்த அம்மாவக்கிட்ட போய், ஏம்மா என்னம்மா பண்ணுற, இப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரையே, உன் குழந்தைங்க இப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த அம்மா மெதுவாக திரும்பி பார்த்து, ஐயையோ என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, வேலைக்கு போன இடத்துல என் கணவருக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு என் கணவரை விட்டால் வேறு யாருமே கிடையாது, சொந்தம் பந்தம் அம்மா அப்பா யாருமே கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு என் கணவருக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு பயத்துலேயும் ஒரு கவலையிலையும் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அதனால் குழந்தைகளை கவனிக்க முடியல. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மற்ற பயணிகள் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அந்த குழந்தைய அழுகிறத நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் அந்த குழந்தைங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அம்மா உட்காந்தே தான் இருக்காங்க. ஆனால் இப்போது கோவப்பட்ட மற்ற பயணிகள் எல்லாருமே இந்த சூழ்நிலையை பார்த்து வருத்தமும் கவலையும் தான் பட்டாங்க. இப்போது இங்கே நடக்கிற சம்பவத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்தோடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சதுக்கப்புறம் கோவமாக இருந்த எல்லாருமே தன்னோட இயல்பை மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலையை சரி செய்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அது எதனால் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு காட்டுறது தான் அந்த ஜாதகம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜினா என்ன, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை எப்படியெல்லாம் கணிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.